அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது பகுதியிலும் அடிமையோடு இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். முதல் 2 பகுதியில தாவீதை குறித்தும் யோபுவை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்பொழுது கூட ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நோவாவை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் தெரிந்த பகுதி. ஆனாலும் இதிலிருந்து கர்த்தர் ஒரு சில சத்தியங்களை ஆழமாய் வைத்திருக்கிறார். அதை நாம் அறிந்து கொள்கிறது நமக்கு நலமாய் இருக்கும். அல்லேலூயா. இதை வாசித்து கடந்து போகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். யோபு 6வது அதிகாரத்துல பாருங்க, 8வது வசனம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்திருந்தான். அப்ப பாருங்க, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கிருபையாய் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து ரத்தம் சிந்தி கிருபையாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின்படி நம்ம உயிரோடு எழுப்பி நாம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததா? அதனால உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு செய்கிற அந்த காரியங்களை பாருங்க, பெரிய ஆச்சரியமா இருக்கு. நோவா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் எப்படி இருந்தான் என்று பாருங்கள். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். தேவனோடு எப்பொழுதும் உறவாடுகிறவனாய் கர்த்தருடைய சமூகத்துல காணப்பட்டிருந்தான். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு உறவாடும் பொழுது, தேவனுக்காக பொறுமையோடு, கர்த்தருக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அதனுடைய விளைவு பாருங்க. 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். இதன் மூலமே அவருக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பாருங்க. 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் தேவனோடு இருந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அவனும் அவனுடைய குடும்பமும் பார்க்கப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு கிருபை கிடைக்கிறவர்களாக, அல்லேலூயா, அவருடைய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அது மாத்திரமல்லாமல் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப நீங்களும் நானும் தேவனோடு அனுதினம் சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நீதி நியாயங்களுக்கு, கட்டளைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நோவா அவன் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவன் எப்படி காணப்பட்டானா, எல்லா சந்ததிக்கும் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அப்ப கர்த்தர் இந்த சந்ததி நம்முடைய காலத்துல கர்த்தர் நம்மை நீதிமானாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நோவாவை போல உத்தமர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அது மாத்திரமல்லாமல் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியிலே நம்மை கொண்டு நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தன் காலத்துல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக காணப்பட்டான். யோபு தன்னுடைய காலத்துல உத்தமனும் சன்மார்க்கமாய் இருந்தான். அது மாத்திரமல்லாமல் பாருங்க, அவன் விசுவாசத்துல உறுதியா இருந்தான். 3வது நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பாருங்க, தன் காலத்தில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களே நீதிமானுமாய் உத்தமமாய் இருந்தான். அது மாத்திரமல்லாமல் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், கீழ்பிடித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல நம்மளும் நம்முடைய காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய நீதி நியாயங்களுக்கும் நீதிமான் ஆக்குகிறவர் நம் அருகாமையில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்வோம், பரிசுத்தம் பண்ணி கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நோவாவை போல உத்தமமாய், ஆண்டவரை ஸ்தோத்திரம், நீதிமானாய்
நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பரிசுத்த வாழ்வுக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும், ஆண்டவர் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. நோவாவை போல உங்களுடைய சன்னிதானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்களாக, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தாவீதை போல உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, ஆண்டவரை ஸ்தோத்திரம், யோபுவை போல பொல்லாங்கான காரியங்களுக்கு விலக்கி ஆண்டவரை விசுவாசத்துல உறுதியா இருக்க உதவி செய்யுங்க. நோவாவை போல உங்களுடைய சமூகத்துல சஞ்சரிக்கவும், ஆண்டவரை ஸ்தோத்திரம், உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்ப இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே.